நம்ம 24 நியூஸ். வணக்கம்ண்ணா. என்னோட பேர் பாலமுருகன். இது 4 தலைமுறையாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ண்ணே. இது எங்கள் பாட்டன் வீரனன், எங்கள் ஐயா பேர். அப்புறம் பெரிய கருப்பன், அவரை பெற்றவர். அப்புறம் எங்கள் அப்பா. இப்போ நான் பாலமுருகன். 4 தலைமுறையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம்ண்ணே இந்த நொட வைத்தியசாலை. இப்போ கை கால் எந்த முறிவு எங்கன்னா ஏற்பட்டாலும் கட்டி சரிப்படுத்திடுவோம். இப்போ மெயினாக நம்ம காசு வாங்குறது இல்லைண்ணே. காசு இல்லாமல் ஃப்ரீயாக தான் பண்ணுறது. அவங்க கையில் கிடச்சதை காணிக்க மாதிரி வச்சுட்டு போக சொல்லிடுறது. இது வரைக்கும் நான் கட்டியிருக்கேன் இந்த காலாப்பூர் ஏரியாவில். எல்லார்ட்டையுமே நீங்கள் விசாரிச்சுக்கலாம். ஏன்னா காசு வாங்குறது கிடையாது. இது சாமிக்காக செய்கிறது. இல்லைன்னா நம்ம வெளிநாட்டில் போய் நான்லாம் சம்பாதிக்கிற வயசில் இந்த தொழிலை நம்ம பார்க்கணும்னு எதுவும் இல்லை. ஆனால் இது எங்கள் பாட்டன் முட்டன் பரம்பரையாக எங்கள் தெய்வத்துடைய வழிபாட்டில் இதை நான் செஞ்சுக்கிட்டு வர்றேன். இது செஞ்சுக்கிட்டு வந்துட்டால் அது காசு கிடையாது. எந்தெந்த சேனல் மூலமாக நான் தெரியப்படுத்துகிறது என்னென்னா, பொதுமக்களுக்கு யார் வேணும்னாலும் காசு இல்லைனாலும் காலாப்பூரில் நொட வைத்தியசாலையில் கட்டிட்டு போகலாம். என்னால் முடிஞ்ச உதவி எல்லாமே செய்கிறேன். இதுக்காக மட்டும்தானே இங்கே நொட வைத்தியசாலை நம்ம ஒரு பொதுமக்களுக்கு ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு தொண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவே எங்கள் பாட்டன் பூட்டன் காலத்துலேருந்து 4 தலைமுறையாக நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். காசுக்காக இது செய்கிறது கிடையாது. தெய்வத்துக்காக கட்டுப்பட்டு எங்கள் ஐயனார் சாமி, ஆண்டிபாலகர் சாமி, பாரிக்கருப்பர் சாமி தான் முதல்ல எங்களுக்கு. பாரிக்கருப்பர் சுவாமி அவங்க அந்த தெய்வத்துடைய அருகணத்தினால நாங்கள் இன்றைக்கி இந்த நொட வைத்தியசாலையை நடத்திக்கிட்டு வர்றோம். இந்த ஏரியாவில் எல்லார்ட்டையும் கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க, கோழிக்குடிப்பட்டி நொட வைத்தியசாலை எப்படின்னு. எல்லாருமே சொல்லுவாங்க, நல்லா அருமையாக கட்டுவாங்க. ஏன்னா 40 வருஷமாக 50 வருஷமாக அப்பா பார்க்குறாங்க, அடுத்து நான் பார்க்குறேன். இப்போ அதுக்கு முன்னாடி எங்கள் ஐயா ரெண்டாக போனாலே கட்டிடலாம்ண்ணே. ரெண்டாக உடஞ்சாலே இதே காலாப்பூரில் ரெண்டாக உடஞ்சிருக்கு. கட்டி சௌரியமாக்கியிருக்கேன். கட்டி சௌரியமாக்கியிருக்கேன். ஒரு 3 பையங்க கபடி விளையாண்டு ரெண்டாக போயிடுச்சு கால். இதே ஹாஸ்பிட்டல் போனால் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வரும். வெறும் 2000 ரூபாயில் குணப்படுத்திட்டேன். அது துணிச்செலவு தான். அது தேவையில்லை. நல்லா நான் மேக்சிமம் யாரையும் வெளியில் அனுப்ப மாட்டேன். காயம் ஏற்பட்டு பெரிய காயமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் கிளினிக் போக சொல்லுவேன். இல்லைன்னா நான் இங்கேயே சரிப்படுத்திடுவேன். இப்போ சவ்வு கிழிஞ்சிருக்கு, சவ்வு வேறு எங்கெங்கேயோ பார்த்துட்டு வருவாங்க, சரியாகலைன்னு சொன்னாலும் கூட நான் அதை சரிப்படுத்திடுவேன். 100க்கு 100 அதை சரிப்படுத்திடுவேன். ஏன்னா நான் சரிப்படுத்தலை, என் தெய்வம் சரிப்படுத்தி கொடுக்குது. அந்த பேரும் புகழும் என்னோடய சாமிக்கு தான் சேரணும். நான் சும்மா கைனால் தொட்டு விட்றதேன். என் தெய்வம் சரிப்படுத்துது. அதுவும் 100க்கு 100 உண்மை. இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன இருக்குது, இந்த ரொம்ப நாள் வயசானவங்க 80 வயசு 90 வயசு இந்த மூட்டு வலி, இந்த முழங்க கை, அந்த மாதிரி வலிகளுக்கு ஆயில் நாங்களே காய்ச்சி ஒரு 8 9 வகையான மூலிகைகளை போட்டு காய்ச்சி நல்ல ரிசல்ட் தர்ற மாதிரி நல்ல ஒரு ஆயில் வச்சுருக்கோம். அது நம்ம விளம்பரம் கொடுக்குறது கிடையாது. நம்மளை நம்பி வர்றவங்க மக்களுக்கு அதை தேய்ச்சி விட்டு தான் நம்ம கட்டி விடுறது. அவங்க கேட்டாங்கன்னா மட்டும் ஒரு பாட்டிலில் ஊற்றி கொடுக்குறது. ரொம்ப கம்பல் பண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி அவங்க நம்மளை நம்பி வந்தாங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 100 சௌரியமாக்கி கொடுக்குறது நம்மளுடைய கடமை. கரெக்டாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி வட்டம் காலாப்பூர். அங்கே காலாப்பூர். அங்கே 10 to 3 மணி வரைக்கும் ஆஃபீஸ் இருக்குது. அப்புறம் 24 hours கோழிக்குடிப்பட்டியில் கோழிக்குடிப்பட்டி வில்லேஜ். அது அங்கே பஸ்ஸு தோது இல்லாத காரணத்தினால தான் காலாப்பூரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் மெயினில். ஏன்னா கிராமத்துலேருந்து வர்றவங்க ஃபுல்லாகவே பஸ்ஸு தோது இருக்காது. அதனால ரொம்ப பேர் கம்பல் பண்ணினாங்க. ஏன்னா ஒரு சிட்டியை நாடி வைங்க, ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா தான் பஸ்ஸுங்க 24 hours காலாப்பூரில் இருக்குது. இங்கிட்டு சிங்கம்னரி, மதுரை, இங்கிட்டு நத்தம், திண்டுக்கல், இங்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவோட்டை, காரைக்குடி, இந்த ஏரியாவில் பட்டுக்கோட்டை வரைக்கும் கட்டிட்டு போயிருக்காங்க. இங்கிட்டு வத்தலக்குண்டு வரைக்கும் இந்த காலாப்பூரில் கட்டிட்டு போயிருக்காங்க. இங்கிட்டு தோரங்குறிச்சியை தாண்டி திருச்சி. தெரிஞ்சவங்க எனக்கு சௌரியமாயிருச்சு அப்படின்னா நான் சொல்லி கூட்டியாடுறது. அந்த இடத்துக்கு போனால் நல்லா சரிப்படுத்துகிறாங்க,
காசும் கம்மியாக வாங்குறாங்க, அவங்களே வச்சுட்டு போய் சொல்லிடுறாங்க காசு. காசு எதிர்பார்க்குறது இல்லை கண்டிப்பாக. என்னுடைய காசை போட்டாவது மக்களுக்கு செய்யணும்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். காசு நம்மளுக்கு தேவையில்லை. அதுதான் நீங்கள் இந்த ஏரியாவில் யார்கிட்ட வேணால் விசாரித்து பாருங்கள், அவர் காசே வாங்க மாட்டார் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம காசுக்காக செய்யலை. என்னை வந்து தொடர்பு கொள்கிறதுனா நம்பர் வந்து 99 94 92 18 41. இன்னொரு நம்பர் இருக்குது 96 59 68 2009. என்னோடய பேர் வந்து பாலமுருகன். காலாப்பூரில் இருக்குது, கோழிக்குடிப்பட்டியில் இருக்குது. பஸ்ஸு போக்குவரத்துக்காக தான் காலாப்பூர். வில்லேஜ்னால் கோழிக்குடிப்பட்டி. இப்போ எந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி ஒரு வண்டி ஆட்டோவோ பிடிச்சி அந்த மாதிரி வராங்க, எந்த இடத்துல இறங்கி கோழிக்குடிப்பட்டிக்கு வரலாம்? சிங்கமுனரி சென்ட்ரு. சிங்கமுனரியிலேருந்து 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர். இப்போ காலாப்பூர்லேருந்து 8 கிலோமீட்டர் நம்ம ஊர். 8 கிலோமீட்ரு வில்லேஜ் தான், கிராமம். நான் அப்போ அங்கே வந்து கட்டுக்கட்ட வர்றவங்ககிட்டே நான் சொல்லி விட்றது என்ன, முதல்ல என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏழைகள் நிறையா பேர் இருப்பாங்க வீட்டுகளில். காலு கை பார்க்க முடியாமலாம் இருப்பாங்க, காசு செலவழிச்சுன்னு. என்னைகிட்ட கூட்டிகிட்டு வாங்க, நான் குணப்படுத்தி விட்றேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் வார்த்தை. என்ன இப்படி சொல்கிறீங்க, எந்த காலத்துலேயும் காசு வாங்க மாட்டோம்னா? அப்படின்னு என்கிட்ட கடவுள் கொடுத்தது போதும், நல்லா இருக்குது, நம்ம 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போவோம். என் பிள்ளையும் அதே மாதிரி தான், என்னை போல தான் என் பிள்ளையும் கொண்டு வருவேன். காசு வாங்கக்கூடாதான்னு சொல்லிடுவேன். நம்ம சாமிக்கு அந்த எண்ணெய்க்கு திரிக்கு அதுக்கு மட்டும் காசு, நம்ம நல்லா இருக்கோம். அதனால் நம்ம காசு வாங்குறதில்ல மேக்ஸிமம். அதுதான் மெயினாக. கிட்டத்தட்ட எத்தனை 1000 பேர் இருக்கும், ஆயிரக்கணக்கான பேர். கரெக்டாக நான் வந்து 100 வயசு பாட்டிக்கு முந்தா நாள் கட்டி விட்ருக்கேன். அதுக்கெல்லாம் வந்து கை ஒடிஞ்சு தேரான்னு சொல்லிட்டாங்க. வேறு இடத்துல கட்ட முடியாதுன்னு சொன்ன உடனே என்னைகிட்ட கூட்டி வந்தாங்க. கட்டி விட்டு 2 கட்டு கட்டி சௌரியமாயிடுச்சு. 3ஆவது கட்டுக்கு நேற்று வந்தாங்க. ஒரு வாளி தண்ணி தூக்க சொல்லுவேன், எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருவேன். என்னையால் முடிஞ்சது ஒரு பக்கெட் தண்ணி தூக்கணும். கை ஒடிஞ்சு வர்றாங்கன்னா ஒரு 3 கட்டு கட்டுவேன், இல்லை 4 கட்டு கட்டுவேன். குணமாக தொட்டிங்க 4 கட்டு கட்டிட்டு அப்புறம் வந்து ஒரு பக்கெட் தண்ணி தூக்க சொல்லுவேன். தூக்கினா ரிசல்ட்டு வர வேணாம்னு சொல்லிடுவேன் நானே. அப்புறம் வந்து ஆம்பளை ஆளுகளுக்கு ஒரு கை கால் ஒடிஞ்சிருந்தா 2 வீலர் ஓட்ட சொல்லிடுவேன். மெயினாக 1 கிலோமீட்டர் ஓட்டி போய் திரும்பி வந்த உடனே வலிக்குதான்னு கேட்பேன். வலிச்சிச்சின்னா தான் கட்டுப்படுவேன். வலிக்கலைண்ணே எனக்கு 2 வீலர் ஓட்ட சொல்லிவிட்டு ஒரு பக்கெட் தண்ணி தூக்க சொல்லுவேன். அந்த ரிசல்ட் வந்த உடனே வலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிடுவேன். கட்ட மாட்டேன். நான் ரெகுலராக வாங்க அப்படின்னு கட்டுற ஆள் கிடையாது. நான் தான் காசே வாங்குறது இல்லையா, அதனால் சீக்கிரம் குணப்படுத்ததான் பார்ப்பேன். என்னை பொறுத்தளவு ஒரு எவ்வளவு தான் தெரிச்சு வந்திருந்தாலும் ஒரு 5 கட்டு 6 கட்டு இதே காலாப்பூரில் 3 பேருக்கு தெரிச்சிருக்கு, 6 கட்டு தான். சைக்கிள் ஓடித்துறாங்க, ஒரு 2 வீலர் ஓடித்துறாங்க. பூரா 8ஆவது படிக்கிறவன் 10ஆவது படிக்கிற பையங்களுக்கு அவங்களே வந்து சொல்லிட்டு போவாங்க. அவங்க தாய் தகப்பனே வந்து என்ன சொன்னாங்க, நான் நல்லா இருப்பீங்கண்ணே, காப்பாற்றிட்டீங்க பிள்ளையில. 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா. ஏழ்மை தான், பூராமே ஏழை. என்ன பண்ணுறது, நம்மளும் ஏழ்மையாக இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். அதோடைய கஷ்டம் நம்மளுக்கு தெரியும். கடவுளுக்கு பொதுவாக நான் சொல்கிறேன், எனக்கு காசே வேணாம், நல்லா இருக்கேன். காசு இல்லாமல் நான் பண்ணி விட்றேன். இந்த சேனல் மூலமாக நான் தெரியப்படுத்துறது மக்களுக்கு, காசு இல்லாட்டி நொட வைத்தியசாலைக்கு அஞ்சவே வேணாம். நம்ம காலாப்பூர் நொட வைத்தியசாலைக்கு வந்து பாலமுறையை நான் சொல்கிறேன், கட்டிட்டு போங்க. இப்போ திருப்பத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் பஸ் இருக்குது காலாப்பூருக்கு. காலாப்பூர் பஸ் ஸ்டாப்புன்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க. அங்கனக்குள்ளே இறங்கி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி டீ கடை, அவனுக்குள்ளே பெட்டி கடை, அந்த பெட்டி கடையில் கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க. பக்கத்தில் நடந்து போகிற அளவு தூரம் தான். அதே சிங்கமுனரி கொட்டாம்பட்டி ஏரியாவிலேருந்து, திண்டுக்கல் நத்தம் ஏரியாவிலேருந்து வர்றவங்க சிங்கமுனரி இல்லைன்னா நத்தம் திண்டுக்கல்லேருந்து வர டேரக்ட் பஸ் இருக்குது, காரைக்குடி பஸ்ஸு. காலாப்பூரில் வந்து இறங்கினீங்கன்னா இறங்கினோன்னா தூரம் தான், ரொம்பலாம் கிடையாது. அங்கனக்குள்ளே ஆஃபீஸு, மெயின் ரோட்லேயே ஆஃபீஸ் இருக்குது. அங்கனக்குள்ளே கேட்டிங்கனாலே அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி நொட வைத்தியசாலைக்கு போகணும் அப்படின்னு கேட்டாலே எல்லோரும் சொல்லிடுவாங்க. அவங்களே கூட்டியாந்து விட்ருவாங்க. சில பேர் இருக்குது, அது சொல்லவே வேணாம். கொல்லுக்குடிப்பட்டி இந்த மாதிரி விபிஎம் பரம்பரை நொட வைத்தியசாலை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் 95% எல்லோரும் இந்த ஏரியாவில், இங்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல், இந்த ஏரியா கொடுத்தீங்கன்னா மதுரை, எல்லா இடத்துலையும் இந்த நொட வைத்தியம். ஏன்னா அங்கே சொல்லிடுவாங்க, காலாப்பூர் போங்க இல்லை கொல்லுக்குடிப்பட்டி போங்க. அங்கே போனீங்கன்னா தான் நாட்டுக்கட்டு
நல்லா நீட்டாக கட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அதே காசை எதிர்பார்க்காதனால கண்டிப்பாக நம்ம குணப்படுத்திடுவோம் 100க்கு 100. கட்டு கட்டுறதுல எந்த மாதிரி கட்டைகள் எந்த மாதிரி வச்சு துணியில் வச்சு நம்ம கட்டுறோம்ண்ணே? இப்போ நல்ல குவாலிட்டியான துணி தான் போட்டு நீட்டாக பஞ்சு வச்சு அதுக்கு தேவையான மாவுகள் நம்ம பாட்டையும் சொல்லி கொடுத்துட்டு போன பரம்பரையை அப்படியே பின்பற்றி நாங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க மாட்டோம். அது மாதிரி வேறு எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை முறைப்படி இப்போ கை கால் தெரிச்சிருந்தா மட்டும்தான் குச்சி யூஸ் பண்ணுவோம். தெரிக்கலைன்னா யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ அதான் சவ்வு கரண்ட் இருக்குது அப்படின்னா சதப்பிறந்தால லேசாக எண்ணெயை போட்டு வலிச்சு விடுவோம், சௌரியமாயிரும். எக்ஸ்ரேலாம் எடுத்தார சொல்ல மாட்டேன், டேரெக்டாக எண்ணெய்ட்டு வந்துருங்க. அப்படி டவுட்டாக இருந்தால் மட்டும்தான் நானே சொல்லுவேன். சந்தேகமாக இருந்துச்சுன்னா சிறு வயது அப்படின்னு நினப்பு இருந்துச்சுன்னா சின்ன பிள்ளை அப்படின்னா அவனுடைய எதிர்காலத்தை பார்க்கணும். நம்ம எப்படி இருக்குது பொசிஷனு, அதுக்கு தகுந்த மாதிரி நொறுங்கியிருக்கா அதை திருப்பி வச்சு கட்டணும். கரெக்டாக பொசிஷனை எடுத்து வச்சு அதை கட்டிட்டோம்னா சரியாயிரும். அவ்வளோதான், ஈஸி. இது வந்து சிம்பிளாக முடிச்சுக்கிறது. கண்டிப்பானா இந்த பதிவு பார்க்குறவங்க கண்டிப்பா பயன்படுத்திக்குவாங்க. ஒரு நல்ல பயனுள்ள ஒரு தகவல் எல்லாருக்குமே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இலவசமா நுட வைத்தியம் பண்றது வந்து சாத்தியம் இல்லை. ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களை இன்டர்வியூ எடுத்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக மக்கள் எல்லாமே முழு ஆதரவு தருவாங்க. நன்றி, வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.